வணக்கம். 2026 தமிழ் புத்தாண்டு பலன் கடகராசிக்கு பார்க்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு கடந்த 2.5 வருடமாக அஷ்டமச்சனியோட பாதிப்பில் இருந்து விடுபட்டு விட்டீர்கள். கடகராசிக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசியில் உச்சம் பெறும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு நல்ல பலனை வழங்க இருக்கிறார். என்னதான் ராசியில் குரு உச்சம் பெற்றாலும் அவர் ஜென்ம குருவாக வருவதனால் கண்டிப்பாக வேலைப்பளு அதிகமாக இருக்கும், அலைச்சல் அதிகமாக இருக்கும். வேலைப்பளு அலைச்சலினால் குடும்பத்தில் ஒன்றாக இருக்க முடியாமல் வெளியூர் இடத்தில் போய் தங்குற நிலைமை உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் கடகராசி என்பவர்களுக்கு அமையும். அதேபோல் 2ஆம் இடத்தில் உள்ள கேது பகவானும் 8ஆம் இடத்தில் உள்ள ராகு பகவானும் அஷ்டமச்சனி முடிஞ்சாலும் அஷ்டமச்சனியின் தாக்கத்தை ராகுபவன் 8ஆம் இடத்திலிருந்து கொடுக்க இருக்கிறார். அதனால் உடல் ரீதியான பாதிப்பு, அடிவயிறு, இடுப்பு, கால், முட்டி இதெல்லாம் பாதிப்பு வரும். கடகராசி என்பவர்களுக்கு இதெல்லாம் கவனமாக பார்த்து கொள்ளணும். 2ஆம் இடத்தில் உள்ள கேது பகவான் உங்கள் வாக்கு மூலியமாக பிரச்சனையை கொடுக்க ரெடியாக இருக்கிறார். பொருளாதாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக கடகராசிக்காரர்கள் இருந்து கொள்ளணும். கடகராசி என்பவர்களுக்கு என்னதான் அஷ்டமச்சனி முடிஞ்சாலும் ஜென்மக்குருவும் அஷ்டமத்தில் உள்ள ராகுவும் சில பல நல்ல பலனையும் கெடுபலனையும் கொடுக்க இருக்கிறார். கடகராசிக்காரர்கள் தொழில், குடும்பம், கல்யாணம் இதெல்லாம் கவனமாக இருந்து கொள்ளணும். ஏன்னா லக்னத்தில் ராசியில் குரு உச்சம் பெற்று அவர் 7ஆம் இடங்கிற கலத்திரஸ்தானத்தை பார்ப்பதினால், கலத்திரக்காரகன் யார் என்றால் சனி பகவான், அவன் 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானத்தில் இருப்பதினால் திருமண தடை வருவதற்கும் வாய்ப்புண்டு. திருமண தடை வந்தாலுமே 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால் ஆலங்குடி குரு பகவானை கொண்டு சென்று வழிபாடு செய்து வர கடகராசி ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் நடந்துவிடும். அதேபோல் தொழில்காரகன் செவ்வாய் பகவானாக வருகிறார். செவ்வாய் பகவான் இந்த புத்தாண்டு பலனில் 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானத்தில் இருப்பதினால் தொழில் நல்லாவே இருக்கும். இருந்தாலும் சிறு சிறு தடையை கொடுக்க ராகு பகவானும் கேது பகவானும் தடையாக இருப்பார். இந்த கடகராசி அன்பர்கள் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்து கொள்ளலாம். லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்ய 2ஆம் இடத்தில் உள்ள கேது பகவானும் 8ஆம் இடத்தில் உள்ள ராகு பகவானும் உங்களுக்கு கெடுபலனை குறைத்து நல்ல பலனையே கொடுப்பார்கள். அதேபோல் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம், குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் இதெல்லாம் ஜென்மத்தில் உள்ள குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். ஜென்மத்தில் உள்ள குரு 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்ப்பதினால் குழந்தை பாக்கியம், திருமணம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். தொழிலில் இடம் விட்டு இடம், உத்தியோகத்தில் இடம் விட்டு இடம் மாறுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. தொழிலில், உத்தியோகத்தில் வேலைப்பளு அதிகமாக இருக்கும். தூக்கம் இல்லாமல் அதிக வேலை, அடுத்தவங்க வேலையும் நீங்களே செய்கிற மாதிரியான பாதிப்பெல்லாம் இந்த ஜென்மக்குரு கொடுப்பார். உடல்நிலையில் கவனமாக பார்த்து கொள்ளணும். கொலஸ்ட்ரால், ப்ரெஷர், தலை சுத்தல் இதெல்லாம் ஜென்மத்தில் உள்ள குரு கொடுப்பார். அதனால் உடல் ரீதியான செக்கப்பை அடிக்கடி பார்த்து கொள்ளவும். உணவு ரீதியான பாதிப்பும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வயிறு, குடல் பிரச்சனை வரும். நல்ல உணவாக எடுத்துக்கொள்ளவும். வருகின்ற தமிழ் வருட புத்தாண்டு பலன் உங்களுக்கு நல்லதையும் கெட்டதையும் கலந்தே கொடுக்கும் என்பதனால் முற்பகுதி கெடுபலனையும் பிற்பகுதி நல்ல பலனையும் கொடுப்பார். இந்த கெடுபலனிலிருந்து நீங்குவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு கடகராசிக்காரர்கள் செய்ய ரொம்ப நல்ல பலனையே அடைவீர்கள். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும்.